ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு டண்டர் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு க்ரேஸியான ஒரு ரேங்க் புஷ் மேட்ச் தாங்க. ஆமாங்க, கடைசியாக போய் அடித்து அடிக்கலான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக போய் அடித்தோம். டைட்டில் கார்டெலாம் பார்த்துருப்பீங்க. போய் அடித்து ஒரு க்ரேஸியான ஒரு போயான்னு சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப க்ரேஸியான மேட்ச்சு. அப்படி என்னடா க்ரேஸி, அப்படி என்னடா பண்ண அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப க்ரேஸி தான். ஸோ க்ரேஸியாக விளாண்டுருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி தாங்க அதாவது இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ பார்க்க உங்களுக்கு லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். ஏன்னா கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆனதுனால என்னால் அப்போ டெய்லினா அன்றைக்கி ஃபுல்லாக விளாண்டுக்கும் போது சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சேனலில் போடுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணேன். சரி ஃபோன் ஹீட் ஆனதால் கஷ்டப்பட்டு லேக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு விளாடும்போது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஆகாதபடி நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி புதுசாக ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ போடும்போது நம்ம சேனலில் போடுவோம் அப்படின்ட்டு நம்ம சேனலை ஆரம்பிப்போம். நம்ம டெய்லி உங்களுக்கு கண்டென்ட் போடலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் நிறைய அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் என் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேனலும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சேனலில் ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் வீடியோ தானே போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் போடுவாங்க. ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயரு, பிஜிஎம்ஐ, ஆல் கேம்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் விளாண்டு அப்புறமா நம்ம ஆல் கேம்ஸ்க்கு செட் ஆகிற அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆல் கேம்ஸ் பற்றி போடலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் அந்த ரெக்வஸ்ட் தான் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டண்டர் கேமிங் தாங்க. ஆமாங்க, நம்ம டண்டர் கேமிங் என்ன மீன் பண்ணி தான் டண்டர் கேமிங் வச்சுருக்க நீங்கள் கேட்குறீங்க. ஆமாங்க கைஸ், ஏன்னா என்ன மீன் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக நேம் போடுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நேம் போட்டுவோமே அப்படின்காக தான் டிஎஸ்ஜி அப்படி இப்படின்னு சில பேர் அல்ஃபா என்னென்னமோ கேமிங் பேர் போடுறாங்க. நம்மளும் சில ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேமிங் பேர் போடணும்னு சொல்லிட்டு டண்டர் கேமிங் தாங்க வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பயங்கரமான சரியான ஃபைட்டுங்க. ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியாமல் நான் அடிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. லேகாகவும் இருக்கும், கொஞ்சம் எனிமி வந்தாலும் அடிக்காமல் இருந்து கொஞ்சம் சர்வை பண்ணி அடிக்கவே இல்லைங்க. ஆகும்போது அடிக்கலை, அவ்வளோ தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? பாருங்கள், இந்த மேட்ச் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக கைஸ், என் கேமில் ரொம்ப ரொம்ப டச் விட்டு போச்சு. கேமில் இல்லை, அதாவது பொதுவாக ஃப்ரீ ஃபயரில், பப்ஜியில் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டச் விட்டு போச்சு. ஏன்னா நான் ரொம்ப பழைய பிளேயரு. 2018-19 அந்த டயத்தில் ஓப்பன் பண்ண கேம் தான் இந்த ஃப்ரீ ஃபயர் தான். அதுக்கப்புறம் நானும் கண்டினியூ பண்ணாமல் கொஞ்சம் அதுக்கப்புறம் விளையாண்டு கோவிட்க்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணல. ஏன் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிட்டு நானும் அதிலே ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி அப்புறமா தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ரேராக விளாட்றேன். மற்றபடி அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம சேனலில் வீடியோ போடுவியா போட மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். ஸோ போட்டு உடனே நிப்பாட்டுற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நான் டெய்லி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போடுவேன். டெய்லி புது கேமிங்ஸ் அப்டேட்ஸ் பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயரோட அப்டேட்ஸும் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா அப்டேட்ஸ் தெரியும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ஃபன்னு. இப்போ எனிமி இங்கே இருக்கான்னா நான் க்ளோவால் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதாவது எனிமி அடிக்கிறதுக்கு க்ளோவால் அடிச்சுட்டு என் மேலே நின்று அடிக்க முடியாமல் கீழே போய் அடித்தேன். ஓகேங்களா? கீழே அடிச்சிருக்கிறேன். அடிக்கும்போது க்ளோவாலும் உடஞ்சி அந்த இடத்துல எனிமி விட்டான். அடிக்கிறேன் அந்த இது உடஞ்சிச்சு. சரி எனிமி அடிக்கிறேன் டேமேஜே விழுகல. பார்த்தீங்களாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சரி அடிக்கலாம் நல்லா ஸ்கோப் வச்சு அந்த தலை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ தலை தெரியும். இப்போ தெரியுதா? அந்த தலை தெரியாதான் தலைக்கு டார்கெட் பண்ண கடைசியாக பார்த்தா அது லூட் பால்ஸு. அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் யார் அடிச்சா பார்த்தா என் டீம்மேட்டில் ஒருத்தவங்க அடிச்சான். கடைசியாக பார்த்தா அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தா தான் எனிமி வந்துட்டான் கடன்னு. எனிமி நான் மெட்கிட் போட, அவங்களும் மெட்கிட் போட, என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியாமல் இருந்துட்டோம். அப்புறமா கீழே ஒருத்தன் எனிமி வந்தோடனே அவனை அடிக்கிறதுக்காக நான் ரெடியாக இருந்தேன். கடைசியாக பார்த்து என்னால் அடிக்க முடியல. ஓகேங்களா? இப்போ வருவான் பாருங்கள், இப்போ தலை காட்டுவான் பாருங்க, போகிறானா அதுக்குள்ளே தப்பிச்சிட்டான். சரி என்ன பண்ணு ஏது பண்ணு தெரியாமல் என் டீம்மேட்டும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே நானும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் சரி எனிமி ஓட்டம்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு கடைசி அடிக்க முடியல. சரி வெளில போய் பார்க்குறேன், வெளில என்ன கடன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடக்க பாவி, வெளில போனாலும் அடிக்கிறீங்க, உள்ளே வந்தாலும் அடிக்கிறீங்க, எங்கடா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மெடிக்கெட் போட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், க்ளோவால் நான் போட்டு விட்டுன்னு க்ளோவால் உள்ளே இருப்போம்னு சொல்லிட்டு க்ளோவால் உள்ளே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய பயத்தில் கண்ட்ரோல்ஸும் மாற்றிட்டேன் தெரியாமல்.
மாற்றினோட தான் மறுபடியும் என் டீம்மேட் என்ன சொன்னாங்க, நான் கீழே போகிறேன், நீ பின்னாடியே பேக்கப் கொடுக்கவா அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க மெடிக்கல் போட்டு கீழே போயிட்டாங்க. கீழே போகும்போது தான் நானும் பேக்கப் கொடுக்குறதுக்காக கீழே போனேன். கீழே போனால் என்னால் எங்கே இருக்கான்னு கூட தெரியல. நான் இங்கே இருக்கேன், அடப்பாவி இங்கே இருக்கிற இனிமேல் நான் லெஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு விட்டேன். சரி மறுபடியும் வெளியே இப்போ இங்கே அங்கே ஒரு இனிமையை பார்த்துறேன். இனிமையை பார்த்தோன்னு அடிக்கிறேன் என்னை அடிச்சிட்டான். அடித்த உடனே என்னை இங்கே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் டீம்மேட்டு. அதுக்கப்புறம் குடுன்னு நான் மேலே போயிட்டேன். என்ன பண்ணும் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் என்னால்? ஒரு வீட்டில் இவ்வளோ சண்டை நடக்குது, வெளில வந்தாலும் சண்டை, உள்ளே போனாலும் சண்டை, அவ்வளோ சண்டை, வெளில போக முடியல, அந்த மாதிரி சண்டை. மெடிக்கல் போட்டு கிரானைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடா பாவி, கிரானைட்டு போட ஆரம்பிச்சு என்ன பண்ணும்? அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே தோக்க போகிறோம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு, சரி இந்த இடத்துல க்ளோவால் போட்டுருவோன்ட்டு தோக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே அப்புறம் ஒரு மனசுக்குள்ளே ஜெயிச்சிடணும்னு ஒரு இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. சரியான இது எனக்கு ஜோனு வருது. ஜோனு நம்ம உடம்பு டச் ஆகிற அளவு வர வரைக்கும் அது வரைக்கும் நம்ம கீழே போயிடலாம், அது வரைக்கும் இங்கே இருப்போம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சரி அது வரைக்கும் இருந்து பார்க்குறேன். நானும் எனிமி வரேன் பார்க்குறேன், ஸ்கோப் வச்சு பார்க்குறேன், ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்க்குறேன், ஒன்றும் தெரில. சரி எனிமி வரல, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக உட்காந்துட்டுருக்கிறேன். ஜோனும் வந்துருச்சு. சரி ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் சரி அங்கே உள்ளே போகிற மாதிரி போயிட்டு லேண்ட்மைன் வச்சுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஜோனும் வந்துருச்சு. நாங்கள் இங்கே நினச்சி கீழே இறங்கி அடிச்சிருப்போம் கைஸ். நாங்கள் ஏன் அடிக்காமல் விட்டோன்னா, எனக்கு என் ஃபோன் லேக் ஆகுது, ரொம்ப விளாடவும் முடியல என்னால். நானும் விளாண்டு டச்சு விட்டு போச்சு. ஸோ அவருக்கு பேக்கப் கொடுக்குறேன், அவர் பயந்து விளாட்றாரு, ஏன்னா நான் சரியாக விளாட முடியல. இப்போ அப்புறம் க்ளோபல் ஆண்டி மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் அங்கே போகிறேன், இவர் இங்கே வந்துட்டார், மறுபடியும் நான் அங்கே போகிறேன், மறுபடியும் அவர் அங்கே போயிட்டார். அப்படியே இருந்து க்ளோவால் இடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் வேறு என்ன பண்ணுறேன், அப்படியே போகணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது இந்த ரிட்ஜு கீழே தான் கைஸ். நான் அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், என்னடா கில்லு எடுக்க முடியல, மீதி 2 பேர் இருக்காங்க, அடிச்சிடுவோமா, ஒரு கில்லாச்சும் வேணும் ஃபீல் பண்ணியிருந்தேன். அப்போ தான் ஒரு பிளான் பண்ணி அடித்தோம். நான் ரைட்டில் பார்க்குறேன்டா, நீ லெஃப்ட்டில் பாருன்னு என் டீம்மேட் சொன்னார். சரி நான் லெஃப்ட்டில் பார்க்க ஆரம்பித்தேன். லெஃப்ட்டில் பார்க்கும்போது ஒரு டீம்மேட்டோ இல்லை யாருமே வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அடிக்க ஆரம்பிச்சு, வாடான்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. அண்ட் இந்த இடத்துல எனிமி நான் அவன்கிட்ட மாட்டினால அவன் என்கிட்ட மாட்டினானு தெரியல, அவனே மாட்டிக்கிட்டான் பாருங்களேன். அவன் எப்படி மாட்டினா மட்டும் பாருங்களேன், அவனே க்ளோவர் போட்டு அவனே மாட்டிக்கிட்டான். ஓகேங்களா, சரி நான் அடிக்கிற மேக் வச்சு அடிக்கிற டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் அவர் ஸ்னோ ஃப்ரீஸ் போகிறாரு, நானும் கிரானைட் போய் உள்ளே வரல. சரி உள்ளே போலே மறுபடியும் பார்த்தா வெளில இருக்குது. அடப்பா இன்னொரு வாட்டி கிரானைட் போட்டு உள்ளே போச்சு. உள்ளே போனது தான் கைஸ் ஓகே ஜெயிச்சிட்டோம். அப்போ எப்படியாவது கில்லு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்ல திருப்தியான கொஞ்சம் ஃபன்னான மேட்சாக இருந்துச்சு உங்களுக்கு நினைக்கிறேன். ஃபைனலாக போய் அடிச்சாச்சு. இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை கைஸ்.